ஸோ அந்த ஒரு ஹேபிட் வந்து புக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது எங்கே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா லோன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டோம் அப்படின்னா தனிமையாக தான் இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணவே முடியாது. சந்தோஷத்தை ஷேர் பண்ணலாம், வெற்றிகளை ஷேர் பண்ணலாம், நம்மளோட ஃபெயிலியர்ஸையோ நம்மளோட தனிமைகளை வந்து ஷேர் பண்ணவே முடியாது. ஒரு கட்டத்தில் நம்ம தனிமை ஆகிடும். ஏன்னா நான் கீழே உள்ள மேனேஜரை போய் ஃப்ரீயாக பேச முடியாது, கீழே உள்ள ஆள்கிட்ட போய் நான் ஃப்ரீயாக பேசவே முடியாது. ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட எனக்கு நானே தான் விடையை கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இவங்ககிட்ட போய் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு ஈகோ வரும். ஈகோவோட தாண்டி கூட அவங்ககிட்டே பதில் இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த பதில் தெரிஞ்சு அவன் எனக்கு மேலே இருப்பான். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். எனக்கு அவன் பதில் தெரிஞ்சா அவன் எனக்கு மேலே இருப்பான். ஆனால் நம்ம வந்து பதில் தெரியாம கூட நம்ம அந்த இடத்துல மேலே இருப்போம். ஸோ அந்த சூழ்நிலை வேலை வரணும் அப்படின்னா எனக்கு மெயினாக கை விட்டு புத்தகம் தான். ஏன்னா புத்தகம் வந்து நிறைய நீங்க உங்களுக்கு சொல்லி தரும் புத்தகம் ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் புத்தகம் வழிகாட்டி கிடையாது, அது ஒரு துணைவன். அது எப்போதுமே லைஃப்ல வந்து ஸ்கூல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நம்மள படிப்பு பார்க்கறதுக்கு ஒரு துணைவனா இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோன்னா ஒரு 16 வயசுல இருந்து 24 வயசுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமா வாழ்க்கையில் அடுத்த ஒரு காலேஜ் அந்த மாதிரி ஒரு தொழில் வழிகாட்டியா இருக்கும். அங்கேயும் ஒரு துணைவனா இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வாழ்க்கையை தாண்டி வந்தோம்னா நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிற அந்த வேலை பார்க்குற அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நம்ம டெக்னிக்கலாக நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலில் படித்தாலும் அங்கே தான் யூஸ் பண்ணுறது, அங்கே வந்து வேற டெக்னாலஜி நம்ம படித்து அதை வந்து படிச்சு அங்கே ஒரு துணைவனாக இருக்கும். ஒரு 40 வயசு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய படிச்சிருப்போம், ஆனால் அதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த எழுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 40 வயசுலேருந்து எழுதி ஆரம்பிப்பாங்க. புத்தகமாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து அங்கேயும் அவங்க வந்து புத்தகம் தான் துணைவனாக இருக்கும். ஒரு 50 வயசுல இப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் நான் அந்த புத்தகத்தை இப்போ தொடர்ந்து படிச்சிருக்கேன்னா அது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் யாரையும் சொல்ல பண்ண வேண்டாம். அவார்டு புக் எடுத்துட்டு எனக்கு பிடிச்சது அவார்டு போகணும், ஆனால் அப்படி உட்காந்து காற்று கழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இப்பவும் அந்த புத்தகத்தை வந்து படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ வாழ்க்கையில வந்து புத்தகம் வழிகாட்டி அப்படிங்கிறத விட புத்தகம் வந்து ஒரு நல்ல துணைவனா நம்மளுக்கு இருந்திருக்கு. அதுதான் வந்து அவங்க படிக்கையில வந்து அந்த நூலகத்தை பற்றி சொன்னதே வந்து ஒரு வார்த்தை கரெக்டாக வந்து இருந்தது. புத்தகம் வந்து ஒரு துணைவன் அப்படின்னு அந்த எந்தெந்த ஸ்டேஜ் தான் நம்ம நூலகம் வந்து கை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. அது நூலகம் உடனே அந்த புத்தகம் தான் வந்து நிறைய நோட்ஸ் எடுத்து போட்டோ வச்சிருக்கேன். ஸோ இது